இந்தியாவுக்கு இந்த சூழல் அப்படிங்கிறது ரொம்ப சவாலானது. நம்முடைய எல்பிஜி ரிக்குவயர்மெண்ட்ஸில் 50% மேலே நம்ம இறக்குமதி தான் செய்கிறோம். அதுவும் இறக்குமதி செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த போரால் பாதிக்கப்பட்ட கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து தான் பெரும்பாலும் நம்ம இம்போர்ட் செய்கிறோம். இந்த நிலவரையெல்லாம் பற்றி பேசுறதுக்கு கூடுகிறது. நம்முடைய பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், நீங்கள்லாம் அறிந்த திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய கிரைசிஸ் சார் உங்கள் பார்வையில்? இது பெரிய கிரைசிஸ் சார். 1989, 1990 அண்ட் 2006-07 வந்த மாதிரி கிரைசிஸ். இதுல ஆல்ரெடி பெங்களூர்ல பல ரெஸ்டாரண்ட்ஸ் மூடிட்டாங்க. இங்க உங்க ஸ்டாஃப் சொன்ன மாதிரியே பல இடத்துல மெனுவை குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்கம் டேக்ஸ்ல வருவாய் கம்மியா கலெக்ட் பண்றதுக்காக கார்பரேட்ஸுக்காக டாக்ஸை கம்மி பண்ணாத பெட்ரோல் டீசல் மேல டாக்ஸை ஏற்றி இருக்கிறாங்க. அது $140 கச்சா எண்ணெய் விற்கும் போது சிலிண்டரை மன்மோகன் சிங் ஆட்சி $240 $300 கொடுத்துட்டு இருந்தாங்க. கமர்ஷியல் சிலிண்டர் $1000 இருக்கு. இங்க $50 $60 வித்து, இந்த போருக்கு முன்னாடி $50 $60 விற்கும் போதே $1000 சிலிண்டர் வித்துட்டு இருந்தாங்க. $102 பெட்ரோல் டீசல் வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்காவாசி வரிங்கிற பேர்ல போட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இது ஒரு பிசிக்கல் ப்ராப்ளமா தான் நீங்க பார்க்கணும். பேசிக்லி நம்மளோட முக்காவாசி டாக்ஸ் கலெக்ஷன் பெட்ரோல் டீசல் கேஸ்ல இருந்தா வருது. இப்ப என்ன ஆகும்னா, எய்தர் நீங்க டாக்ஸை குறைந்த இன்னொரு 10 நாளைக்கு போச்சுன்னா எய்தர் உங்க டாக்ஸை குறைக்கணும், இல்லாட்டா நீங்க விலையை ஏற்றணும். ஆல்ரெடி கமர்ஷியல் சிலிண்டர் விலையை $200 ஏற்றிட்டாங்க. எல்பிஜி சிலிண்டரை $60 ஏற்றிட்டாங்க. நீங்க எதை குறைச்சாலும் ப்ராப்ளம். எய்தர் நீங்க டாக்ஸை குறைச்சிடும், விலையை ஏற்றினீங்கன்னா டைரக்டா ப்ராப்ளம் மக்களுக்கு இன்ஃப்ளேஷன் வரும். ஆல்ரெடி பல இந்த சின்ன சின்ன கடை நடத்துறவங்க, மேரேஜ் கான்ட்ராக்ட் பண்றவங்களுக்குலாம் இந்த லெவல் ஆஃப் சிலிண்டரை அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இது கிரிக்கெட்ல ஹெட்சைபின் டாக்ஸ் அப்படின்னாங்க. லூஸ் மாதிரி தான் சிச்சுவேஷன். இதற்கு ஒரு ஹாப்பி எண்டிங்கே கிடையாது. இந்த ஷார்டேஜுங்கிறது 2 விதமா இருக்கு. ஒண்ணு லிக்விஃபைடு கேஸ் வருது, கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸா வருது. அது கத்தர்ல இருந்து வருது. அந்த கேஸ் ஃபீல்ட்ல மூடிட்டாங்க. அது ஒரு பெரிய கிரைசிஸ். இன்னொன்னு கச்சா எண்ணெயில இருந்து ரிஃபைன் பண்ணி எல்பிஜி வருது. அந்த கச்சா எண்ணெய் ரிஃபைன் பண்ணது எல்பிஜியாவும் நம்ம சவுதியில இருந்து வாங்கிட்டு இருந்தோம். சவுதி அராம்கோவோட ராக்புங்கிற ரிஃபைனரியை ஈரான் குண்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க கச்சா எண்ணெயும் வரமாட்டேங்குது. ஸோ கச்சா எண்ணெய் ரிஃபைன் பண்ணி எல்பிஜி கொண்டு வரதுங்கிறது கஷ்டம். ஸோ தேர் வில் பி a shortage. அதை டைவர்சிஃபை பண்ண முடியுமா? இப்போ அல்ஜீரியால பேசுறோம், மற்ற நாடுகள்ல இருந்து பேசிட்டு இருக்கோம்னு அரசு சொல்லுது. அது எளிமையா கையாளக்கூடியதா? அங்கிருந்து நீங்க கச்சா எண்ணெயை வாங்கி கப்பல்ல ஏற்றி இங்க கொண்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது நம்ம முன்யோஜனையா ரிசர்வ்ஸ்ங்கிறது 1991 இது மாதிரி இந்த கிரைசிஸ் வந்தபோது, அப்போது 90க்கு அப்புறமா நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது 3 இடத்துல இந்தியால 2 இடம் கர்நாடகா, ஒண்ணு மேங்களூரு, இன்னொன்னு படூர் அப்படிங்கிற ஒரு ஊரு, இன்னொன்னு விசாகப்பட்டினத்துல 5 பில்லியன் ஆயில் 5 பில்லியன் பேரல்ல ஸ்டோர் பண்ற மாதிரி ரிசர்வ்ஸ் வச்சிருந்தாங்க. பட் இந்தியாவோட எக்கானமி 90ஸ்ல இருந்து குரோ ஆகி இன்னைக்கு பல மடங்கு குரோ ஆயிடுச்சு. அந்த ரிசர்வ்ஸ் போராது. ஏன்னா அன்னைக்கு அது 2 மாசம் ரிசர்வ்ஸ் தான் இருந்தது. பட் அது மாதிரிலாம் நம்ம யோசிக்காம இன்னைக்கு நம்ம ஷார்ட் டேர்ம் ஹெட்லைன்ஸ் பார்க்குற கவர்மெண்டா இருக்குது. வாட் எவர் இஸ் டுடேஸ் ஹெட்லைன்ஸ், இன்னைக்கு எப்படி பிரதமர் போட்டோ பிடிக்கிறாங்கிற கவர்மெண்டா இருக்கிறதுனால ரிசர்வ்ஸை நம்ம பில்டப் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப 20 மில்லியன் பேரல்ஸ் மட்டும் ரிசர்வ்ஸ்ல இருந்ததுன்னா 2 மாசத்துக்கு நீங்க கவலைப்படாம இந்த வார் முடிய வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம். நீங்க 90ஸ்ல பண்ண ரிசர்வ்ஸ் வச்சுக்கிட்டு 2014 to 25 சால்வ் பண்ணணும்னா 2025 ஃபேஸ் பண்ணணும்னா எப்படி முடியும்? இது இப்படியே இந்த நிலவரம் போகுமையானால் நம்மால எவ்வளவு காலம் சமாளிக்க முடியும்? வித் நார்மல்சி ஆர் நியர் நார்மல்சி? இது இப்போ ஹோம்ஸ் தொடர்ந்து விடுவாங்களா மாட்டாங்க. அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸ் இதுல வேற இன்னொரு டெவலப்மெண்ட். ஈரான் நம்மளோட சிவிலைசேஷனல் ஃப்ரெண்ட்.
தட் இஸ் நம்மளுக்கு பல ஆயிரம் வருஷம் நம்மளுக்கு நண்பனா இருந்தது ஈரான். இந்த பப்ரி மஸ்ஜித் கான்ட்ரவர்சி போது அன்னைக்கு இருந்த ஈரானியன் பிரசிடென்ட் ரஃப்சன்ஜானி வந்து லக்னோல வந்து முஸ்லிம்ஸ் சமாதானப்படுத்தினாரு. ஆஃப் கமிங் டு லக்னோ அண்ட் லக்னோல வந்து அவர் பேசிட்டு போனாரு, நீங்க வயலண்டா பண்ணாதீங்கன்னு. அண்ட் காஷ்மீர் இஷ்யூல நம்மள ஈரான் எப்போதும் பேக் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி இந்த ரெஜிம் 1979 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேக் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ரெஜிமை ஒரு கண்டனன்ஸ் ரெஜிஸ்டர்ல கூட பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போடாதது, அபிஷியலா இவங்க கையெழுத்து போடாதது ரொம்ப தவறு. அப்ப எப்படி உங்களுக்கு மத்தவங்க வந்து நீங்க இஸ்ரேல் பின்னாடி இஸ்ரேல் கச்சா என்ன இருக்கா என்ன இருக்கு? இப்போ நீங்க இஸ்ரேலோட க்ளோஸா இருந்தீங்கன்னா எந்த கண்ட்ரி வில் கிவ் யூ ஆயில்? மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா நாடுமே இஸ்ரேலை எதிரி மாதிரி பாக்குறவங்க. போருக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் அங்க எதுக்கு போனீங்கன்னு சொல்லாம போய் அங்க கையை குலுக்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து கச்சா எண்ணெய் வேணும்னு யார் கொடுப்பாங்க உங்களுக்கு? இல்லையா? இப்ப இதை கையாளுறதுக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வந்து இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ ஹூ இஸ் அவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஹூ இஸ் அவர் எனிமி. அண்ட் என்னைக்கோ வராத போருக்கு குண்டு வாங்கிறதுக்காக இஸ்ரேலை போறதுக்கு முன்னாடி வி ஷுட் ஹேவ் பில்ட் குட் ரிலேஷன்ஷிப் வித் தி அரப் வேர்ல்ட். இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரீஸோட நமக்கு ஒரு ரொம்ப சுபிட்சமான உறவு இதுக்கு அப்புறமும் கூட இருக்கிறத பாக்குறோம்ல. we are prioritizing that. எங்க நீங்க இஸ்ரேல்ல போய் நீங்க உங்க ஊருக்கு வந்த இப்ப நீங்க எப்படி ஒரு ப்ரையாரிட்டைஸ்? நான் கிவ் யூ அனதர் எக்ஸாம்பிள். வைசாக்ல தி சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்ம் ஃபோர்ஸஸ் தட் இஸ் தி ஆனரபிள் பிரசிடென்ட் டேவிட் திரௌபதி முர்மு தலைமையில ஒரு வைசாக்ல ஒரு நேவல் பரேட் நடக்குது. அதுக்கு நம்ம போய் ஈரானை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஈரான் வந்து பீஸ்ஃபுல் ஆர்ம் இல்லாம ஒரு கப்பல் இந்தியா